அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இப்போ ஜோதியை ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. பிரகாசம் ஒன்று, அப்புறம் அந்த ஜோதி அப்படின்றாங்க. இப்போ நம்ம நீங்கள் ஜோதி படத்தில் நம்ம காட்சியை பார்க்குறோம். அது நமக்கு எப்படி பிரகாசமாக இருக்கணுமா, இல்லை இந்த தீபத்தில் இருக்கிற ஜோதி மாதிரி இருக்கணுமாங்க ஐயா? தீபத்தில் இருக்க ஜோதி மாதிரி இருக்கணுமா, பிரகாசமாக நமக்கு தெரியணுமாங்க ஐயா? அதான் கேள்வி ஐயா. ரெண்டு பேர் இருக்கணும். இது இந்த இவ்வளோ பெரிய ஜோதி உன் உடம்புல இருக்குதுன்றதை நீ பார்க்கணும். நீ பார்க்கணுன்னா உனக்கு ஓயாமல் பாடம் பண்ணணும். அந்த அளவுக்கு உடம்பு சூடு ஏறணும். சூடு ஏறிச்சுன்னா அந்த கோகழி பண்ணி பார்க்கும்போது உனக்கு அந்த ஜோதி தெரியும். அது ஜீவ ஜோதி. இது பழக்கத்தில் பழகணும். இதை தான் சொன்னார் கோகழி அந்த குருமணி தாழ்வாழ்கன்னார் மாணிக்கவாசகர். இந்த ஜோதியை நீ பண்ணி பார்க்குற, ஆனால் இது நாளடைவில் போக போக அந்த ஜோதி உனக்குள்ளே நின்றுடும். நிற்கும்போது நீ பண்ணாமையே கையெழுத்து கும்பிட்டீன்னா பார்த்தீங்கன்னா நிற்கும் எதிரும். அப்படி நிற்கும்போது எந்த செயல் செய்யறதுனாலும் அதை கையெழுத்து கும்பிட்டுட்டு அந்த செயல்களை செய்யணும். அது ஆத்ம ஜோதி. ஜீவ ஜோதி நீ செய்து பார்த்தது, செய்யாமல் பார்க்கறது ஆத்ம ஜோதி, பரஞ்சோதி மேலே. இப்படி 3 விதமான ஜோதி ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவன் பார்க்க வேண்டிய ஜோதி. ஆனால் அதை பார்க்க முடியல. காரணம் அவனுக்கு பல விஷயங்கள். அதை நம்ம சொல்ல தான் முடியும், யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு விதம். அதனால் அவங்களால முடியல. அதனால் ஆனால் பொதுவான விஷயம் ஞானத்தில் 3 விதமான ஜோதிகளை ஒரு மனிதன் பார்க்கணும். பார்த்தால்தான் அவன் முழு மனிதன், இல்லைன்னா அவன் அரை மனிதன் தான். அதான் நீங்கள் சொன்னீங்க, நாதம்லாம் 2 மணி நேரம் ஒரு நாளெல்லாம் கூட உட்காரலாம் அப்படின்னு ஒரு வாட்டி நான் கேட்டப்ப சொன்னீங்க. எவ்வளோ அதிகமாக உட்காந்து பாடம் பண்ணுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு பயன் தரும். இருக்குங்க ஐயா, பயன் தருது. அதை தான் சொல்கிறேன். அதை பண்ணுங்க. அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய பலன் நிச்சயம் உண்டு. எல்லாரும் அதை அடைவீங்க. ஆனால் முயற்சிகள் எனக்கு இது ஓணும் அது ஓணும்னு அங்கே நினைக்கக்கூடாது. நீ பாட்டுக்குன்னு செய்யறதை மட்டும் செய்யணும், அது தானாகவே வரும். அது ஒன்றும் நீ துடு கொடுத்து வாங்குற விஷயம் இல்லை. அது உனக்குள்ளவே இருந்தே உருவாகி உனக்கே காட்சி கொடுக்குற பொருள். அதனால் அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த மோட்சம் முக்தி இது அதெல்லாம் மனித பிறப்பு மற்ற பிறப்புக்கு போகாமல் மனித பிறப்பாக பிறக்கணும்னா உன் உயிர் மேலே பற்று வரணும். முதல்ல உடல் மேலே பற்றுக்கிறனுக்கு செத்த உடனே எந்த நாயில் போவான், மனுஷனில் போவான், மாட்டில் போவான், எதில் ஒன்றாலும் போயிடுவான். இந்த பாதையில் இருக்கிற 100 வாட்டி பிறந்தா கூட அவன் மனுஷனாக தான் பிறப்பான். இதுதான் இதனுடைய சிறப்புமா. சொல்லு. அப்புறம் மகாமேருன்னு பூஜை பண்ணுறாங்க இல்லையா? மகாமேருட வச்சு அது என்னங்க? ஒன்றுமே கிடையாது. மகாமேருன்றது உன் தலையில் இருக்குது. நீ அதுக்கு பூஜை பண்ணணும். இப்போ கிரிவலம் போகிறாங்க தெரியுமா? கிரின்னா தலைன்னு பேர். கிரின்னா தலை. மண்ணுக்கு மலை தலை, உனக்கு உன் தலை. இதுதான் கிரி. இந்த கிரியை சுற்றணும். இதை சுத்த முடியல, சுத்த முடியாதால மலையை போய் சுற்றிங்கிறாங்க. ஏதோ ஒன்று அந்த பாதையில் இருக்கிறாங்க, சந்தோஷம் பட்டுன்னு போக வேண்டியது. அப்புறம் அந்த ஆத்ம சகோதரத்துவம் அப்படின்னு, ஆத்ம சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்றுல பார்த்தப்ப அது என்னன்னு எனக்கு புரியல. நான் அது மாதிரிலாம் பேசுறது இல்லையா? ஆத்ம சகோதரம் இல்லை, நம்ம வீடியோவில் இல்லைங்கய்யா, பொதுவாக அவங்களுக்கே தெரிஞ்சதை எது என்ன சொல்லியிருப்பாங்க. நான் அப்படிலாம் பேசுகிறேன். சம்மந்தம் நீ பேசுறது ஆத்மா தான். அப்புறம் அங்கங்கே சகோதரத்துவம் வந்து நான் பேசுறது ஆத்மா தான். ஒவ்வொரு மனிதனும் பேசுறது ஆத்மா தான். ஒவ்வொரு மனிதனோட செயலும் ஆத்மாவால் தான் நடக்குது. அங்கே சகோதரத்துவம் எங்கே வரும்? அதனால் அவங்க சொல்கிறவங்க அவங்க சொல்லி போட்டோம், நமக்கு வேணும் அந்த வீணு வேலை இல்லை. அப்புறம் இன்னொரு கேள்வி. இப்போ நம்ம சராசரி மனுஷன் இறந்துட்டா காயின்ஸ் வைக்கிறாங்க. 1 ரூபா இல்லை 5 ரூபா நெத்தியில் வைக்கிறாங்க, நெத்தியில் போட்டு வச்சுறாங்க. அப்போ 2 பக்கம் ஒன்று பூவு ஒன்று தலைன்னு சொல்லுவாங்க. அந்த பூ வைக்க மாட்டாங்க, தலை மட்டும் தான் வைக்கிறாங்க. ஆனால் மகான்கள் சம்மதி ஆகிட்டுனா இவ்வளோ வெளிச்சம் தர சூரியன் வைக்க மாட்டாங்க, நைட்டில் இருட்டாகிற சந்திரனை வைக்கிறாங்க. சிவபெருமானுக்கு அரைச்சந்திரன் தான். ஆனால் மனுஷனுக்கு மகான்களுக்கு மட்டும் முழு நிலை வைக்கிறாங்க. அதனுடைய பொருள் என்ன?
என்ன சாமி, எவ்வளோ சாவுக்கு போயிருப்போம், எவ்வளோ நெத்தியில் போட்டு பார்த்துருப்போம். இன்னும் எதுக்காக சாமி வச்சுருப்பாங்க? அதுவும் தலையை பார்த்த மாதிரியே இருக்கும். எதுக்காக வைக்கணும்? வேறு எவ்வளோ பொருள் இருக்குது இந்த உலகத்தில். எதையாவது ஒரு தங்கத்தை கொண்டு போய் வச்சிடலாம்ல, வைக்கலையே. காரணம் என்ன? ஒரு பொருள், இந்த பணம் தான் இந்த உலகத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்குது. பணம்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்? கற்காலமாயிட்டு இருக்கும். பணம் தான் இவ்வளோ போராட்டத்துக்கான காரணம் கத்தா. அதை போல இந்த உலக இயக்கத்துக்கு காரணமான பொருள் எதுவோ, எது? பணம் தானே. அந்த பணம் இல்லைன்னா இவ்வளோ போராட்டம் தேவையில்லையே. அதை போல இவ்வளோ நாள் ஒரு வாழ்ந்ததுக்கான பொருள் உள்ள இருந்ததுப்பா, இப்போ இல்லை. எந்த பொருள் இல்லை? உள்ள ஒரு தலைவன் உக்காஞ்சிட்டு இந்த உதவாத ஒரு பொருளை ஒரே மெச்சும்படி காப்பாற்றின்னு இருந்தான். அந்த பொருள் இப்போ இல்லை. அதை எதை கொண்டு நான் காட்டுறது? எதை கொண்டு சாமி காட்டுறது? காட்டவே முடியாது. அப்போது பணம், பொருள் அப்படின்ற பொருளை தலையில் வச்சுட்டு இவ்வளோ பெரிய உலகத்தை தீர்மானிக்கிற பொருள் தாண்டா. ஆனால் உள்ளே இருக்கிற ஆன்மா போனால் இந்த பொருளால் காப்பாற்ற முடியாது. உள்ள காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியாது. எல்லாத்தையும் அதுதான் உருவாக்குது. நான் படுற பாடு, இன்ப துன்பம் எல்லாத்துக்கும் இந்த பொருள் தான் காரணம். ஆனால் என்னோட உயிரை அதை காப்பாற்றி தக்க வைக்கக்கூடிய தகுதி இந்த பணத்துக்கு இல்லைப்பா. உலக மக்களே பார்த்துங்க, பணம் பணம்னே ஓரிங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு ஊரெல்லாம் ஒன்றா கூட்டிகிட்டு நம்ம நெத்தியில் ஒரு பொட்டை வச்சு காட்டுறான். புரியுதுங்களா? அப்போ இந்த பணம் நம்மளை காப்பாற்றலை, உள்ளே ஏதோ ஒரு தலைவன் உக்காஞ்சி காப்பாற்றினான். அதனால தான் காயினில் ஒரு தலை இருக்கும், அந்த தலையை வச்சு தான் நமக்கு காட்டுவான். அப்போ இது நாள் வரைக்கும் நம்மளை காப்பாற்றி இந்த ஒரு தலைவன் இன்னைக்கு இல்லை. அவனை அடையாளப்படுத்துறதுக்காக தான் சாமி சாதாரண மனுஷனுக்கு நெத்தியில் காயின் வைக்கிறான். ஆனால் மகான் என்ன பண்ணுறான்? இந்த உடம்பு இருக்கும்போதே அவங்க செத்துட்டாங்க ஏற்கனவே. எனக்கு கண் இருக்குது, நான் யாரையுமே பார்க்கல. காது இருக்குது, நான் எதையுமே கேட்கறதில்ல. எல்லா பொருளும் இருக்கிறது, உள்ளது உள்ளபடியே இருக்குது. ஆனால் அங்கே செயல் இல்லை. அப்போ அவங்க யாருக்கு சமம்? செத்ததுக்கு சமம். செத்தாரை போல திரிமணமேன்னு சொன்னது இதுதான். வாழும்போது நீ செத்ததுக்கு சமமாக இருந்தால் உன் நெத்தியில் பொட்டு வைக்க மாட்டான் சாமி, என் நெத்திலையும் பொட்டு வைக்க மாட்டாங்க சாமி. அப்போ அங்கே எதை அடையாளமாக காட்டுவான்? எது, எந்த பொருள் அங்கே உள்ளே இருந்ததோ, எந்த பொருள் அதை காப்பாற்றின்னு இருந்தோ அந்த பொருளை இந்த உயிர் பார்த்துடுச்சு. அதுக்கு அடையாளமானது எது? நிலா, சூரியன். சாப்பிடுங்க, டைம் ஆயிடுச்சா? சரி. அப்போ மகான்கள் எதை கொண்டு அடைஞ்சாங்கன்னா அவங்க சந்திரகலையை கொண்டு தான் இந்த ஞானத்தை அடைஞ்சாங்க. இந்த மூச்சை சந்திரகலைன்ற அந்த 16 கலைகளை நிறுத்தினதுனால தான் பூரணத்துவம் அடைஞ்சா ஞானத்தை அடைஞ்சாங்க. அதனால தான் ஒவ்வொரு மகானுக்கும் சாட்சியாக இருக்கிற பொருள் முழு நிலவு. அதனால தான் அவங்க கொடுக்கக்கூடிய பாடங்கள்லாம் எப்போ கொடுக்குறாங்கன்னா அதே முழு நிலவு நாள் தான். ஆனால் மகானை மறந்த கூட்டமெல்லாம் பாடம் கொடுக்குது. எந்த நாளில்? அவங்களுக்கு எப்போ லீவு கிடைக்குதோ அப்போல்லாம் பாடம் கொடுக்குது. காரணம் என்ன? தனக்குள்ளே உள்ளே இருக்கிற பொருளை பார்த்துட்டா இந்த கேலியும் கிண்டலும் ஆளாக வேண்டிய வேலையை இருக்காது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் மகானுக்கு சாத்தியம். அதனால தான் மகானுக்கு அடையாளமாக நிலவை காட்டுறாங்க. புரியுதுங்களா? ஆன்மீக அமுதின்